வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல். அருமையான வீடியோக்களுக்கு தயாராகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாம்பாட்டி சித்தர். மருத மலை மீது பெரிய நவரத்தின பாம்பு ஒன்று இருப்பதாகவும், அதன் தலையில் விலை மிகுந்த மாணிக்கம் இருப்பதாகவும், அதனை பிடிப்பவன் பெரிய பாக்கியசாலி என்றும் சிலர் பேசிச் சென்றனர். இதனை கேள்விப்பட்ட பாம்பாட்டி சித்தர் அதனை பிடிக்க விரும்பி காட்டிற்குள் சென்று பாம்பை தீவிரமாக தேடினார். அப்போது திடீரென்று அங்கே சட்டைமுனி சித்தர் தோன்றினார். இங்கு எதைத் தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், நான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்தேன், அதைக் காணவில்லை என்றார். இதைக் கேட்ட சட்டமுனி சிரித்தார். நவரத்தினப் பாம்பை நீயே உனக்குள் வைத்துக்கொண்டு வெளியே தேடுகின்றாயே, இது பயனற்ற செயலல்லவா என்று மீண்டும் வினவினார். மிகுந்த உல்லாசத்தை தரக்கூடிய ஒரு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு, ஆனால் யாரும் அதை அறிவதில்லை. அதனால் வெளியில் தெரியும் இந்த பாம்பை விட்டுவிடு. உன் உடலில் இருக்கும் அந்த பாம்பை அறியும் வழியைத் தேடு. இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்று சொன்னார். எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார். சித்தர் கனிவோடு அவரை பார்த்து விளக்கமளிக்கத் தொடங்கினார். அற்புதமான இந்த மனித சரீரத்தினுள் ஆதியிலிருந்தே ஒரு பாம்பு படுத்துக் கொண்டிருக்கிறது. குண்டலினி என்பது அதன் பெயர். தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பாம்பு அறிவை சுருக்குகிறது. இதன் நுட்பத்தை அறிவது அரிது. மக்களின் துன்பத்திற்கு மூலாதாரமே இந்த பாம்பின் உறக்கம்தான். இறைவனை உணரப் பாடுபடுபவர்களுக்கு சுவாசம் ஒடுங்கும். அப்பொழுது குண்டலினி என்ற அந்த பாம்பு விழித்து எழும். அதனால் தியானம் சித்தியாகும். இறைவன் நம்முள் வீற்றிருப்பார். மனிதனுள் இறைவனைக் காணும் இரகசியம் இதுவே என்று சொல்லி முடித்தார் சட்டைமுனி. குருதேவா, அரும்பெரும் இரகசியத்தை இன்று உங்களால் அறிந்தேன். மேலான இந்த வழியை விட்டு இனி நான் விலக மாட்டேன் என்று சொன்ன பாம்பாட்டியார் சித்தரை வணங்கி எழுந்தார். சித்தர் அருள் புரிந்துவிட்டு மறைந்தார். பாம்பாட்டியார் செய்த தொடர் யோக சாதனையால் குண்டலினி கைகூடியது. எல்லா வகை சித்துக்களும் சித்தியானது. ஒருநாள் வான் வழியே உலா வந்து கொண்டிருந்த போது பாம்பாட்டி சித்தர் யோசித்தார். கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையின் வாயிலாக பாம்பாட்டி சித்தர் இறந்து போன அரசனின் உடலில் புகுந்தார். அரசன் எழுந்தான். அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அரசன் பிழைத்துக் கொண்டாரே தவிர அவர் செய்கைகள் ஏதும் திருப்திகரமாக இல்லை. மக்களின் விமர்சனம் காதுபடவே விழுந்தது. ராணி கவலைப்பட்டாள். அவள் மனதில் சந்தேகப் புயல் மெல்ல விஸ்வரூபம் எடுத்தது. அந்த பாம்பாட்டியை நேரடியாகவே கேள்விகள் கேட்கத் தொடங்கினாள் ராணி. ஐயா, தாங்கள் யார்? உண்மையில் எங்கள் அரசரா அல்லது சித்து வித்தைகள் புரியும் சித்தரா என்று. அரசி, உனக்கு உண்மை புரிய ஆரம்பித்திருக்கிறது. இறந்து போன மன்னனுக்காக அழுது கொண்டிருந்த உங்களது துயரைப் போக்குவதற்காகவே நான் மன்னனது உடலில் புகுந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் பாம்பாட்டி சித்தன் என்றார். அரசி உண்மையை உணர்ந்தாள். கைகளைக் கூப்பி, எங்களுக்கு தெய்வமாக வந்து உதவி செய்தீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைத்தேறும் வழியை உபதேசியுங்கள் என்று வேண்டினாள். அடுத்த கணம் அரசரிடமிருந்து பல பல தத்துவப் பாடல்கள் உபதேசமாக வந்தன. அவைகளை கவனமாக அனைவரும் கேட்டனர். அரசர் உடலிலிருந்து சித்தர் வெளியேறினார். அரசர் உடம்பு கீழே விழுந்தது. சித்தர் உபதேசப்படி ராணி அந்நாட்டை ஆளத் தொடங்கினாள். அரசர் உடலில் இருந்து வெளியேறிய பாம்பாட்டி சித்தர்தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த தன் பாம்பாட்டி உடலில் புகுந்தார். இவர் தவம் செய்த குகை மருதமலையில் இன்னமும் இருக்கிறது. இவர் மருதமலையில் சித்தியடைந்ததாகச் சிலரும், துவாரகையில் சித்தியடைந்ததாகச் சிலரும், விருத்தாசலத்தில் சித்தியடைந்ததாகச் சிலரும் கூறுகின்றனர். 3 தலங்களிலும் இவரது நினைவிடம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாம்பாட்டி சித்தர் சுவாமிகளின் படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள், குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்து விளக்கில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் சுவாமியே போற்றி போற்றி. இவ்வாறு 16 போற்றிகளைக் கூறி அர்ச்சித்த பிறகு
மூலமந்திரமான ஓம் வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் சுவாமியே போற்றி என்று 108 முறை கூறி ஜெபிக்க வேண்டும். பின்னர் நிவேதனமாக சர்க்கரை போடாத பச்சை பாலையும் வாழைப்பழங்களையும் வைக்க வேண்டும். பின் உங்கள் பிரார்த்தனையை மனமுருகக் கூறி வேண்டவும். பாம்பாட்டி சித்தர் நவக்கிரகங்களில் ராகு பகவானை பிரதிபலிப்பவர். இவரை முறைப்படி வழிபட்டால் நாகதோஷம் அகலும். மாயை அகன்று மனத்தெளிவு ஏற்படும். நிழல் நிஜமாகவும் நிஜம் நிழலாகவும் தோன்றும் நிலை மாறும். கணவன் மனைவி இடையே உள்ள தாம்பத்திய பிரச்சினைகள் அகலும். போதைப் பொருட்கள், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்கள் அகலும். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகும். ஜாதகத்தில் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய களத்திர தோஷம் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் பெருகும். வீண்பயம் அகன்று தன் பலம் கூடும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அகலும். இவருக்கு கருப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபடுதல் விசேஷம். இவருக்கு பூஜை செய்ய சிறந்த நாள் சனிக்கிழமை. இவர் கோவை அருகில் உள்ள மருதமலையில்தான் பல காலம் வசித்து வந்ததாக கூறுவார்கள். இவர் கார்த்திகை மாதத்தில் வரும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தார் என்றும் கருதப்படுகிறது. சித்தாரூடம் என்னும் நூலையும் இவர் எழுதியுள்ளார். வாருங்கள், இவரைத் தொடர்ந்து அடுத்து வருபவர் திருமூலர். அவரைப் பற்றியும் பார்ப்போம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள். இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன. நன்றி. உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.